யூடியூபில் பயணிக்கும் அனைத்து உறவுகளுக்கும் என் வணக்கம். இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 25 கிலோ சூப்பர் சுவையான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான 10 கிலோ பல்லாரி வெங்காயம் நல்லா தண்ணியில் விட்டு அலசி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே நம்ம 10 கிலோ தக்காளி தண்ணியில் விட்டு அலசி அதுவும் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எடுத்துக்கிட்டு 5 லிட்டரு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் நல்லா சூடானதும் பட்டை 50 கிராம் சேர்த்துடலாம். பட்டை சேர்த்துட்டு அது கூடவே நம்ம ஏலக்காய் 50 கிராம் சேர்த்துடலாம். ஏலக்காய் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம நட்சத்திர பூ இருக்குது பார்த்திங்களா, ஸ்டார் பூ, அது ஒரு 50 கிராம் சேர்த்துடலாம். ஸ்டார் பூ சேர்த்துட்டு அது கூடவே நம்ம லவங்கப்பூ ஒரு 30 கிராம் சேர்த்துடலாங்க. லவங்கப்பூ அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற 10 கிலோ பல்லாரி வெங்காயம் சேர்த்துடலாம். பல்லாரி வெங்காயம் சேர்த்துட்டு அரை கிலோ பச்சை மிளகா தண்ணியில் விட்டு நல்லா அலசி காம்பு கிள்ளி எடுத்து வச்சுருக்குங்க. இப்போ நம்ம இந்த கூடவே நம்ம பச்சை மிளகா சேர்த்துடலாம். மகளே, வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா பொன்னிறமாக வணங்கி வரணுங்க. வதக்கி வந்த உடனே நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாங்க. அரை கிலோ பச்சை மிளகா சேர்த்துட்டு பாருங்கள், வெங்காயம் நல்ல பொன்னிறத்தில் வணங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பூண்டு விழுது சேர்த்துடலாம். அது கூடவே நம்ம இஞ்சி விழுது 2 கிலோ சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இஞ்சி விழுதும் பூண்டு விழுதும் நல்லா வாசம் வெளியே வர வரைக்கும் நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வணங்கணுங்க. நல்லா வணங்கணும், அடிப்பிடிக்கிற மாரி வணங்கணும். அப்போ தான் நல்லா இருக்கும். நல்லா பாயிலானதாக சூப்பராக இருக்கும். நல்லா வணங்கிடுச்சு. அது கூடவே நம்ம புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். அது போட்டு ஒரு டைம் கிளறி விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி 10 கிலோ தக்காளி சேர்த்துடலாங்க. தக்காளி சேர்த்துட்டு கூடவே நம்ம மசாலா இப்போ என்னென்னு சேர்த்துடலாங்க. சிக்கன் மசாலா 150 கிராம், தனி மிளகாய்த்தூள் 150 கிராம், பிரியாணி மல்லித்தூள் 150 கிராம், பிரியாணி மசாலா 150 கிராம் கட் பண்ணி நம்ம இப்போ சேர்த்துடலாங்க. மசாலா சேர்த்துட்டு அது கூடவே நம்ம இப்போ தயிர் 1 லிட்டர் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம தயிர் 1 லிட்டர் அது கூடவே சேர்த்துடலாம். நல்லா ஒரு டைம் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூட நம்ம தயிர் சேர்த்துடலாங்க. பாருங்கள், நல்லா மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 1 லிட்டர் தயிர் சேர்த்துடலாம். தயிர் சேர்த்துட்டு தயிரும் நல்லா மிக்ஸ் ஆன உடனே அது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. மகளே, உப்பு சேர்க்கும்போது பார்த்து சேருங்க. உப்பு கரெக்டாக இருக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம மசாலா, உப்பு, தயிர் எல்லாமே வெங்காயம் தக்காளி எல்லாம் வணங்கின உடனே நம்ம சிக்கன் சேர்க்கணும். அப்போ தான் சிக்கன் சேர்க்கணுங்க. இல்லைனா சிக்கன் உடஞ்சிரும். இப்போ சிக்கன் சேர்த்து லைட்டாக ஒரு நிமிஷம் வணங்கினா போதும். அதுக்கப்புறம் தேவையில்லை. அதுக்கப்புறம் அளவு தண்ணி ஊற்றிடலாம். பாருங்கள், நல்லா ஒரு டைம் கிளறி விட்டாச்சு. கிளறி விட்டு நம்ம அளவு தண்ணி வச்சிடலாம். மகளே, 25 கிலோவுக்கு நான் இப்போ சிக்கன் பிரியாணிக்கு 44 லிட்டர் தண்ணி வைக்கிறேங்க. 44 43 லிட்டர் வைக்கலாங்க. 43 லிட்டர் கரெக்டான அளவு தண்ணி. 43 லிட்டர் வச்சுக்கோங்க. பாருங்கள், தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்துடுச்சு. பாருங்கள், இப்போ நம்ம அரிசி ஊற வச்சுருக்க அரிசியை நம்ம இப்போ சேர்த்துடலாங்க. மக்களே, அரிசி வெங்காயம் போடும்போதே ஊற வச்சிடணும். அப்போ தான் நல்லா ஊறும். நல்லா ஊறினா தான் சாப்பாடு நல்லா உதிரியாகவும் கிடைக்கும், கொஞ்சம் லென்த்தாகவும் கிடைக்கும். இப்போ நம்ம அரிசி கொட்டிட்டு நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு நம்ம புதினா கொத்தமல்லி இப்போ நம்ம சேர்த்துடலாங்க. புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு இப்போ நம்ம அது கூடவே நம்ம நெய் ஒரு 1 லிட்டர் எடுத்து வச்சுருக்கிறோம். நெய் நம்ம 1 லிட்டர் சேர்க்கலாம். நெய் சேர்க்கும்போது இப்படி தான் சேர்க்கணும். நம்ம தயவுசெய்து தம் இறக்கின பிறகு நெய் சேர்க்காதீங்க. நெய் தண்ணி இருக்கும்போது சேர்த்தா தான் எல்லா ரைஸ்லேயும் படும், எல்லா சாப்பாட்லேயும் படும். எல்லாத்துலேயும் மிக்சர் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குங்க. இதேமாதிரி ஒரு டைம் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். மசாலா சேர்த்து பண்ணி பாருங்கள். தனி மிளகாத்தூள் போட்டு மட்டும் பண்ணாதீங்க. மசாலா கொஞ்சம் சேர்த்து பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குங்க மக்களே. பாருங்கள், தம்மு எடுத்தாச்சு. இப்போ நம்ம சூப்பர் சுவையான ஒரு சிக்கன் பிரியாணி பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்குது. நல்ல உதிரியாக ரெடியாக இருக்குது. பாருங்கள், பீஸெல்லாம் எதுவும் உடையாமல் இருக்குது. பீஸெல்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள். ஒரு பீஸ் கூட உடையில, சூப்பராக இருக்குது. சூப்பராக டேஸ்ட் இருக்குங்க மக்களே. ஒரு 25 கிலோவுக்கு 1 கிலோ உப்பு போதும். 44 லிட்டர் தண்ணி வைக்கணுங்க. பார்த்து செய்யுங்க, நல்லாயிருக்கும். இந்தமாரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.